பொதுவாகவே வீட்டில் வந்து ஒரு சகுனங்களை பற்றி பேசுவாங்க இல்லையா? அதாவது சார் கண்ணாடி உடஞ்சு கொடுத்தனா ஏதாவது தப்பான இதா? இதுக்கு என்ன பிராயச்சித்தம் பண்ணுறது அப்படின்னு கேட்பாங்க. கண்ணாடி உடஞ்சு கொடுத்தோ அப்படின்னு சொன்னால் அதை நம்ம வந்து திருப்பி ஒட்டி வைக்கலாம் படாது. அதை கொண்டு போய் அழகாக போட்டுவிட்டு வீட்டில் ஒரு புண்ணியாவச்சனம் பண்ணிக்கிறது, வீட்டில் ஒரு கோஜலம் தெளிச்சுக்கிறது, வீட்டில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் நல்லா பிரார்த்தனை பண்ணி அபிஷேகம் பண்ணி அந்த தீர்த்தத்தை வீட்டில் தெளிச்சு விட்டு ஒரு புது கண்ணாடி நல்ல நாள் நட்சத்திரத்தன்னைக்கு வாங்கி வைக்கிறது ரொம்பவுமே நல்லது. குங்குமம் கொட்டி எடுத்தோ அப்படின்னு சொன்னால் வீட்டில் கொட்டு எடுத்தோ அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணோம், சுவாமிக்கு ஒரு அபிஷேகத்தை பண்ணுறது ரொம்ப நல்ல பலன். கோயிலில் கொட்டி எடுத்தோன்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நல்லது தான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் நம்ம போகும்போது கோயில் நட சாத்தியிருக்கு சார். இது வந்து நான் வந்து ரொம்ப மனசில் அப்படியே டக்குன்னு என் மனசில் ரொம்ப சங்கடப்பட்டேன். எனக்கு வந்து எப்படி அப்படின்னு கேட்டால், ஒரு அபிஷேகம் கோயிலில் பண்ணுறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதுவும் பிரம்ம முகூர்த்தத்தில், அதாவது கோயில் திறப்பாங்க இல்லையா, காலையில் 5:30 மணிக்கு கோயில் திறப்பாங்க, அந்த முதல் முகூர்த்தம் விஸ்வரூப தரிசனம், அந்த மாதிரி தரிசனம் பார்க்குறது நற்பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்து கொண்டு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வீட்டுக்குள்ளே ஒரே ஒரு பிரச்சனைகள், அந்த பிரச்சனையை சுற்றி 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 நாங்கள் எல்லாருமே ஓடின்னு இருக்கோம் சார். அது பண பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது உடல் பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது பேச்சு மன ரீதியான குழப்பங்கள் இருக்கலாம். இதுலேருந்து என்ன பண்ணுறது சார்? அந்த வீட்டில் வந்து எங்களுக்கு அப்படியே ஒவ்வொருத்தருக்கும் இந்த ப்ராப்ளம் வந்து இருந்துகிட்டே இருக்குது, ஒன்று தொடர்ந்து ஒன்று. எங்களுக்கு அப்படியே தொடரப்படாது சார், என் குழந்தையெல்லாம் நன்னா இருக்கணும் சார். அப்போ என்ன பண்ணுறதுன்னா, சிவாலயங்களில் போய் ஒரு 5 வாரம் திங்கக்கிழமை அபிஷேகம் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும்.